ஊரில் ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் வெளியூரில் வந்து ஒரு இடத்துல வந்து மந்திரமெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி போட்டு போகிறாரு. அங்கே போய் ஒரு குருநாரை தேடி பிடிச்சி மந்திரமெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு திருடர் கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. யார் இந்த ஆள் மாட்டிக்கிறார், மந்திரம் படித்தாள். அந்த திருடர் கூட்டத்துலேருந்து அவனோட காசு இங்கே கொடுக்குற காசெல்லாம் எடு, இல்லாட்டி வெளுத்து கட்டிடுவோம், கொன்னே விடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ இவர் வந்துட்டு எங்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னங்காட்டி போட்டு சாதறக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் அப்படியே வானத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களோட அதிர்ஷ்டம் இன்னொரு மாற்று யோசனை வேணும் இருக்குது சொல்லிட்டு அப்படிங்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி அந்த திருட தலைவன் கேட்குறேன். அந்த ஆள் வந்துட்டு சொல்கிறாரு, யார் அந்த மந்திரம் படித்தாள், இந்த மாதிரி 200 வருஷத்துக்கு ஒருக்காத இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒட்டுக்கா சேரு. அப்படி சேர்றப்போ எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை சொன்னேன், மந்திரத்தை சொல்லி பூஜை செஞ்சோம்னா 2 நிமிஷத்துக்கு வந்து தங்க மலையாக பொழியும். அது வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, தங்க கட்டியெல்லாம் வானத்துலேருந்து விழுகு, நீங்கள் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அவனுங்க அதுக்கு டீல் கொத்துட்டானுங்க. அப்போது அதே மாதிரி குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த மாதிரி இணைய போகுது. இருந்தாலும் அதுக்குண்டான மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை செய்கிறாரு. அதே மாதிரி நிறைய வந்து தங்க காசுகளாக விழுகுது. அதை பூரா அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆளை அவுத்து விட்டாங்க. இவங்கள இந்த ஆளும் திரும்பி நடக்கிறாரு. அவங்க ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு கொஞ்சம் தூரம் கூட போனதில்லை. அவங்களோட ஒரு பெரிய திருட கும்பல் இருக்குது. அந்த கும்பல் கிட்ட அந்த ஃபஸ்ட்டு வந்த திருட கும்பல் வந்து சிக்கிட்டாங்க. சிக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தங்க காசெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எதிராகங்காட்டி இந்த மாதிரி எங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, போகிறாரு இருந்தாலும் அந்த ஆளை பிடிச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதுக்குண்டான வழியில் பூரா சொல்லிட்டாங்க. தங்களுக்கு எப்படி வந்து தங்கமெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உடனே இவங்களை விட்டு போட்டு அந்த மந்திரம் படிச்சுட்டு வந்தார் அந்த ஆள் ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. யார் அந்த 2வது அந்த பெரிய திருட்டு கும்பல் பிடிச்சிட்டு அந்த தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறேன், நீ இந்த மாதிரி மழை வருமாமா செய்யலின்னா உன் தலை துண்டாயிருன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இவன் சொல்கிறான், யார் அந்த மந்திரம் படித்தாரா, இதெல்லாம் ரொம்ப வருத்துக்கு ஒரு கதை வரும், உடனே இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்படி இவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துமே கேட்காம அவன் முடியாதுன்னு சொல்லங்காட்டி கத்தி எடுத்து வாள் எடுத்து ஒரே வெட்டு, யார் தலையை அந்த மந்திரம் படித்தான் பாரு அவன் தலையை வெட்டி போட்டாங்க. அதோட அவன் தலை துண்டாயிப்போ அந்த அப்புறம் வந்துருச்சான். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா எங்கே எதை உபயோகிக்கணும், யாருக்கிட்ட எதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விவஸ்தை இருக்குது. அது விட்டு போட்டு எல்லாத்திட்டையும் எல்லாமே சொன்னோம்னா அது நம்ம உயிருக்கும் கூட ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.